ஹாய் வாங்க. நீங்கள் இப்போ பார்க்குறது பருத்திப்பால். இந்த பருத்திப்பால் செய்ய தேவையானது வந்து நான் ஒரு 50 கிராம் பருத்தி கொட்டை எடுத்து காலையிலே ஊற வச்சுருக்கேன். அது கூடயே ஒரு 4 ஸ்பூன் பச்சரிசி அதையும் தனியாக ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் கோதுமை மாவு கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பருத்தி கொட்டை 8 மணி நேரம் ஊறிடுச்சு. அதை நல்லா மிக்ஸி ஜாரில் 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா பிழிஞ்சு சாறு எடுத்து அடுப்பு பற்ற வச்சு அதில் இது மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் அந்த பருத்தி பாலை ஊற்றி நல்லா இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சாச்சு. பருத்தி இதில் வந்து பருத்தி கொட்டை எடுத்த பால் இருக்குது, கோதுமை மாவும் கரைச்சி விட்ருக்கேன், பச்சரிசி மாவும் கலந்துருக்கேன். ஏன்னா இப்படி குழு குழுன்னு வரும். இது கூட நம்மளுக்கு தேவையானது வந்து இந்த பாருங்கள், ஏலம் சுக்கு, இது வந்து வாசனைக்கு. அப்புறம் இதில் வந்து 2 ஸ்பூன் சித்தரத்தை பொடி போடுறேன். அது வந்து நெஞ்சு சளியை விரட்டும். இதுக்கு வந்து நான் வந்து எடுத்துருக்கிறது மண்டை வெல்லம், 100 கிராம் மண்டை வெல்லம், அதையும் போட்டுட்டேன் இனிப்புக்கு. நான் வந்து தேங்காய் பாலாக ஊற்றாமல் ஒரு சில் தேங்காவை வந்து இப்படி பூவாக திருவி வச்சுருக்கிறேன், அதையும் தட்டியாச்சு. இப்போ நீங்கள் பருத்திப்பால் ரெடி ஆகிட்டு. இந்த பருத்திப்பால் வந்து அந்த மண்டபம் கரைய வரைக்கும் நம்ம கலந்துட்டுருக்கலாம். இந்த பருத்திப்பாலில் இருக்குது ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. இதை காலையில் நம்ம வெறும் வயிற்றில் குடித்தோம்னா அல்சரை வந்து குணப்படுத்துது. டயட்டில் இருக்கவங்க உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அதை அடிக்கடி உடம்பு சேர்த்துக்கோங்க. இந்த மழை காலத்தில் குளிர்காலத்தில் வர நெஞ்சு சளியை இது வந்து போக்கும். அதனால் அடிக்கடி இந்த குளிர்காலத்தில் எடுத்துக்கிட்டே இருங்க. அதை தவிர பாலூட்டும் தாய்மார்களுக்கு இந்த பருத்திப்பால் கொடுத்தா நல்ல அதிகமாக பால் சுரக்கிறதுக்கு பயன்படுது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.